ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சற்று முன்னதாக காங்கிரசுக்கு ராஜ்யசபை சீட் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலகத்தில் சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபை சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு ராஜ்யசபை சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவின் சி.வி. சண்முகம் ராஜ்யசபை எம்பி பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த ராஜ்யசபை சீட் இடத்திற்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ராஜ்யசபை சீட் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து முதலமைச்சர் விஜயிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ராஜ்யசபை சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். உடனுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். சற்று முன்னதாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சந்தித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து யார் இந்த இடத்திற்கு போட்டியிடுவார்கள் என்ற தகவல் இருக்கிறதா? என்ன விவரம்? கார்த்திகா, நம்ம சொன்னது மாதிரியே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தமிழக முதலமைச்சரை தலைமை செயலகத்தில் சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காலியாக இருக்கக்கூடிய ராஜ்யசபா இடம் ஒதுக்கீடு செய்வதாக கட்சியின் தலைவராக விஜய் அறிவித்திருக்கிறார். இந்த மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினரிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் அதே போன்று தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான போதே அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், ராஜ்யசபா தேர்தல், அதே போன்று நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் இந்த கூட்டணி தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்படும் என்று ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில தற்போது தமிழகத்தில் காலியாகி இருக்கக்கூடிய அந்த இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தரப்பில இருந்து இந்த இடம் யாருக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தெரிவிக்கப்படும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கட்சியிலேயே நேரடியாக சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை, அதாவது திமுக காங்கிரஸ் இரண்டு கட்சிகளிடையே கூட்டணி தொடரும் போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அவருக்கு இந்த இடம் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து பேசும்போது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த இடத்திற்கு போட்டியிட மாட்டார் என்று தெரிகிறது. இருப்பினும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் இந்த இடத்தை யாருக்கு அறிவிக்க இருக்கிறார்கள் என்பது குறித்தான தெரிய வரும். தமிழக முதலமைச்சரை சந்தித்த கிரீஷ் சோடங்கர் தற்போது உடனடியாக டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். டெல்லியில இது தொடர்பான ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி யாருக்கு இந்த இடம் ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்தான அறிவிப்பை நாளைக்குள் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா 8ஆம் தேதிக்குள்ள வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவடைய இருக்கிறது. எனவே ஒரு சில நாட்கள், அதாவது நாளை மறுநாளுக்குள் யாருக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது குறித்தான முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் எடுக்கும். இந்த இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வதாக தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்து ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். யார் வேட்பாளர் என்பதை காங்கிரஸ் முடிவு செய்து ஒரு சில நாட்கள்ல அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, சந்தானம், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தாவேக்கவிற்கு நாடாளுமன்றத்துக்குள் நேரடியாக நுழைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனாலும் கூட்டணி கட்சிக்கு இந்த இடத்தை விட்டுக் கொடுத்திருக்கிறது தாவேக்க. இதனைத் தொடர்ந்து தேசிய அளவிலான அரசியல் நகர்வுகள் ஏதேனும் தாவேக்க தரப்பிலிருந்து எடுக்கப்படுமா? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இது முதல் வாய்ப்பா இருந்தாலும் கூட இது ஒரு இடைத்தேர்தல் தான்.
அடுத்து 2.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே இந்த பதவி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா 4 இடங்கள் காலியாக இருக்கிறது. அதன் மூலமாக உறுப்பினர்களை தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாக இந்த கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வது மூலமாக தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் இடையிலான கூட்டணியை மேலும் உறுதி செய்கிறார்கள். அடுத்தடுத்து குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கேரளாவில் நடைபெற்ற வி.டி. சதீஷனுடைய பதவியேற்பு, அதே போன்று டெல்லிக்கு சென்ற போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்காது இருந்தது. 2 கட்சிகளிடையே ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்பது குறித்தான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் தான் 2 கட்சிகளிடையே சுமூகமான ஒரு முடிவு இருக்கிறது என்பதை அறிவிக்கும் விதமாக தற்போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு இந்த இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தாவேக தலைவர் விஜயும் முதலமைச்சருமான விஜய் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலகத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சந்தித்த நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஜூன் 18ஆம் தேதி இந்த ராஜ்யசபை சீட்டிற்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறது தாவேக. கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.